தமிழ் வயசினர்களுக்கு வணக்கம். நாளுக்கு நாள் தாவேகாவில் இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு அப்படின்றது ஒரு தினுசா தான் இருக்கு. ஒரு மாதிரியா தான் இருக்கு. யாரை எப்போ எப்படி நம்ப முடியல தாசண்ணா அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு மதிமுகவை ஒரு பக்கம் நம்ப முடியல, விசிகாவை ஒரு பக்கம் நம்ப முடியல, காங்கிரஸ் ஒரு பக்கம் நம்ப முடியல. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு அரசியல் விளையாட்டு மட்டும் விளையாடுறது ரொம்ப பச்சையா தெரியுது. குறிப்பா வைகோ அவர்களுடைய பேச்சு எடுத்துட்டீங்கன்னா, "ஏன் இந்த மனுஷன் நல்லா தானே இருந்தாரு? என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் இது மாரி பேசுறாரு?" அப்படின்னு மதிமுகவுல இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்றாங்க, பொதுவெளியில பேசிக்கிறாங்க. "ஐயா நல்லா தானே இருந்தாரு. ஏன் இது மாரி திடீர்னு இப்போ தாவேகாவுக்கு இந்த அளவுக்கு முட்டு குடுக்கணும்?" அப்படின்ற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கொள்கை, கொள்கை, கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரே, இப்ப அந்த கொள்கைலாம் எங்க போச்சு? அப்படின்றது தான் பலருடைய கேள்வியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய பேச்சுகள் சமீபத்தில ரொம்ப சர்ச்சையா இருந்தது. ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாக முன்வைக்கப்பட்டது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகளே விமர்சிக்கிறார். அதாவது தாவேகாவுக்கு ஆதரவு தருகிற கூட்டணி கட்சிகளையே சில பேர் என்ன பண்றாரு, விமர்சனம் செய்றாரு. குறிப்பா விசிகாவையும், இடதுசாரிகளையும் அவர் விமர்சிக்கிறார். ஏன்னா, அ கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் இங்க விஜய் எதிர்க்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா ஆதரவு அப்படின்ற ஒரு பட்சத்துல அமைச்சரவையில இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல இருக்கிற விசிகாவும் இடதுசாரிகளும் அவர் என்ன பண்றாரு, ஓப்பனா பேசுறாரு. அதாவது அரசு மீது, விஜய் மீதும் அரசு மீதும் விஷ பானங்கள் என்ன பண்றாங்க, தெளிக்கிறாங்க, வீசுறாங்க. அது கூட்டணியில இருக்கிறவங்களும் சரி, ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறவங்களும் சரி, இவங்க இது மாதிரி பண்றாங்க. விஷ பானங்கள தெளிக்கிறாங்க. ஏன் கடந்த ஆட்சியில நீங்க ஸ்டாலின் மேலயோ, திமுக ஆட்சி மேலயோ இத செலுத்தல அப்படின்னு இடதுசாரிகளையும், விசிகாவையும் என்ன பண்றாரு, கடுமையா விமர்சிக்கிறார். ஆனா இது முற்றிலும் தவறு. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல கூட்டணியில இருந்தாங்க. ஆதரவு நிலைப்பாடுல இல்ல. கூட்டணியில இருந்தும் கூட பல விஷயங்கள் வேங்க வயல் விஷயத்துலலாம் விசிக எந்த அளவுக்கு திமுக அரச கடிந்து கொண்டது, எதிர்த்து போராடிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல சாம்சங் தொழிற்சாலை பிரச்சனையா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், ஆசிரியர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், ஜாக்டோ ஜியோ அதோட பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்திலுமே இடதுசாரிகளுடைய பங்கு முக்கியமா இருந்தது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியில இருந்தாலும் சரி, நாங்க ஆளும் தரப்புல இருந்தாலும் சரி, நாங்க எதிர்த்து குரல் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. சோ இங்க அவங்க மேல திமுக செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இல்ல. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். வேங்க வயல் விஷயத்துல எல்லாம் எந்த அளவுக்கு திமுக மேல விடுதலை சிறுத்தைகள் எந்த மாதிரி ஒரு காட்டமான விமர்சனங்களா முன்வைத்தாங்க. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆனா இப்ப ஏன் வைகோ அவர்கள் இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில பாக்குறாரா? ஒருவேளை விசிகாவும் இடதுசாரிகளை வெளியேறணும்னு பாக்குறாரா அப்படின்றது நம்மளுக்கு புரியல. ஆனா தொடர்ச்சியா விசிகாவை எதிர்க்கிறார் அப்படின்றது மட்டும் இங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, 2 கட்சிகளும் ஒரே கூட்டணியில இருக்கணும். திமுகவும் தாவேகவும் ஒரே கட்சியில இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நோபல் பரிசு கொடுன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, விஜய் மீதும் தாவேக அரசு மீதும் விஷபானங்களை வீசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு கருத்து முன்வைக்கிறாரு. ஆனா இது முரண்பாடுகளும் ஏற்பட்டிருக்கு. ஏன் வைகோ அவர்கள் இந்த அளவுக்கு திமுகவை எதிர்க்கணும்? ஏன் இந்த அளவுக்கு திமுக மேல இவ்வளவு கோவம்? ஏன் இது கூட்டணியில இருக்கும்போது இல்லையா? ஏன்னா அவர் 2 தப்பு செஞ்சேன்னு சொன்னாரு. ஒண்ணு 2006ல அதிமுக கூட கூட்டணி வச்சது, 2017ல திமுக கூட கூட்டணி வச்சது. இங்க என்ன சொல்றாரு, இவ்ளோ நீங்க கடுமையா விமர்சனிக்கிறீங்களா? திமுகவை இந்த அளவுக்கு கடுமையா விமர்சிக்கிறீங்களா? இந்த அளவுக்கு விமர்சனம் செய்யும்போது, அது ஏன் நீங்க அப்பவே அந்த முடிவு எடுக்கல? இப்போ திமுக கூட்டணியில நான் தன்மானத்திலிருந்து சுயமரியாதை காப்பாத்திக் கொள்றதுக்காக நான் வெளியே வந்தேன் அப்படின்றீங்களே. இதை நீங்க 2017 நீங்க உள்ள போய் சேரும்போதே தெரிஞ்சிருக்கும்ல. சரி 2017ல தெரியலையா? 2019ல தெரிஞ்சிருக்கும்ல. சரி 2021ல தேர்தல் ஜெயிச்சிட்ட பேர் தெரிஞ்சிருக்கல. அப்ப வெளிய வர வேண்டியது தானே. இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா? சோ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? வைகோ அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்படின்றத இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருந்தா, உங்களுக்கு ஆளுங்கட்சியா திமுக இருந்தா நல்லா இருக்கும். திமுக எதிர்க்கட்சி ஆயிருச்சு. இப்போ அங்க தாவேகால ஒரு ஆளுமை இல்ல. நம்ம போய் சேர்ந்துட்டு நம்ம பெரிய ஆளா வந்துரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அங்க போறீங்களா? என்ன கதை நம்மளுக்கு தெரியல. சோ 1000 கோடி வாங்கிட்டாங்க, 1000 கோடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொதுவெளியில அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு கண்டி. இதுவரைக்கும் யாருமே எந்த ஒரு ஆதாரப்பூர்வமா அவர் 1000 கோடி வாங்கிட்டாருன்னு சொல்லவே இல்ல. இவரா தான் என்ன பண்றாரு சொல்லிக்கிட்டு வராரு. சரி அது வேற விஷயம். அது நம்மளுக்குள்ள போ வேண்டாம். ஆனா இன்னைக்கு திமுகவ இந்த அளவுக்கு விமர்சிக்கிறதுக்கான காரணம், இப்ப திமுக ஆட்சியில இருந்திருந்தா வைகோ அவர்கள் இப்படி பேசியிருப்பாரா? அந்த ஒரு கேள்விதான். இப்ப நீங்க எலக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் எந்த இதுக்கு விமர்சிச்சீங்க?
எந்த அளவுக்கு பண்ணீங்க? அப்ப திமுக ஆட்சி காலத்துல தப்பே நடக்கலையா? ஏன் அப்ப நீங்க பேசல? விடுதலை சிறுத்தைகள் பேசுச்ச, கம்யூனிஸ்டுகள் பேசுச்ச, ஏன் வைகோ அவர்கள் பேசல? இன்னைக்கு தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்தினுடைய உரிமைகளை கூட நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா? மாநிலத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க அமைதியா இருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு கொள்கை கோட்பாடு முக்கியமா? இல்ல கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிறோன்றதுனால அந்த கூட்டணி கட்சி ரொம்ப முக்கியமா? மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியமா? இல்ல தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் வருகிற பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறது ரொம்ப முக்கியமா? எது முக்கியம் அப்படின்றது மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் சொல்லிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதாவது மாநிலத்தில் இருக்கிற உரிமைகளுக்காகவும் மாநிலத்தில் இருக்கிற மக்களுடைய நலனுக்காகவும் நீங்க கட்சி ஆரம்பிச்சு போராடுறீங்களா? இல்ல கூட்டணி கட்சிகள் வச்சுட்டோம் அதனால அந்த கூட்டணி செய்கிற தவறுகள் எல்லாமே நான் மறைச்சு என்ன பண்ணுவேன், நான் கேடகமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்களா? பயங்கரமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதுல்ல. அப்போ ஒரு கூட்டணியில இருக்கும்போது அந்த கட்சிகள் செய்கிற தவறுகளோ அந்த ஆட்சியாளர்கள் செய்யற தவறுகளையும் நான் வெளிக்கொண்டு வர மாட்டேன். ஆனா கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோன்னு நான் பேசுவேனா? இது என்ன நிலைப்பாடு? இன்னைக்கு தாவேக்கா கூட கூட்டணியில இருக்கீங்க. சரி, தாவேக்கா செய்யற தப்பெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. எதுவுமே குரல் கொடுக்க மாட்டீங்க. அவங்க பேசுறதெல்லாம் கரெக்ட், அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட்ன்றீங்க. நாளைக்கே தாவேக்கா கூட்டணியிலிருந்து வெளியே வந்தா வைகோ அவர்கள் இப்படி பேசுவாரா? அப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன? அப்போ எல்லாருடைய மக்கள் மத்தியில உங்களை எந்த அளவுக்கு இங்க வந்து ஒரு பேசும் முறை நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு நேத்து திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்து இப்படி பேசுறாருப்பா, நாளைக்கு தாவேக்கா கூட்டணியில இருந்து வெளியே வர மாட்டேன் எப்படி பேச மாட்டாருன்னா நிச்சயம் கேள்விகள் கேட்பாங்கல்ல. சோ இப்ப என்ன சொல்றாரு, நான் வந்து 2006 அதிமுகவோட கூட்டணி வச்சது பெரிய தவறு அப்படின்றாரு. இதை பொறுத்து செங்கோட்டையன் அவர்களை கேட்டா அவரு வெக்கமே இல்லாம என்ன சொல்றாரு, அது அவர் தலைவருடைய நிலைப்பாடு. ஏங்க உங்களை நீங்க தெய்வமா கொண்டாடுற போட்டோ வச்சுக்கிறீங்களா பாக்கெட்ல, அந்த தெய்வத்தோட ஆட்சியை பத்தி நான் சொல்றாங்க, கேவலமா சொல்றாங்க. அவங்க கூட கூட்டணி வச்சது தவறுன்னு சொல்றாரு. அப்ப 2006 வைகோ அவர்கள் ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கும் பொழுது எத்தனை தொகுதியில அவங்க நின்று ஜெயிச்சாங்க, அப்ப என்னென்ன அதிமுக கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க அனுபவிச்சாங்க, அப்ப அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா செங்கோட்டையன் அவர்கள்? அப்ப நீங்களும் தானே அங்க இருந்தீங்க. அப்ப அந்த ஆட்சி அந்த டைம் வந்து உங்களை வந்து குற்றம் சுமத்துறாரு. அப்ப இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்போ ஜெயலலிதா அவர்களை தவறு சொல்றாரு, அது தப்பா கரெக்டா, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி வருதுல. இதை ஈஸியா வந்து இன்னைக்கு நீங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருந்தா இதை எடுத்து பேசியிருப்பாரா மாட்டாரா? இப்ப நீங்க தாவேக்காக்குள்ள போயிட்டீங்கன்னா அப்ப நீங்க ஜெயலலிதா அவர்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க, விஜய் அவர்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க, வைகோ அவர்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க இப்படின்ற கேள்வி பயங்கரமா இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாம அது அவருடைய தலைவருடைய கருத்து, அதுக்கு நான் வந்து பதில் சொன்னா கரெக்டா இருக்காது அப்படின்னு எஸ்கேபிசம் ஆவறீங்களே, இது எந்த அளவுக்கு நியாயம்? அப்போ நீங்க அதிமுக அப்படின்ற ஒரு பேர் இயக்கத்திலிருந்து நீங்க விலகி தாவேக்கா பக்கம் போயிட்டா உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களை எல்லாம் கண்டெடுத்து தமிழ்நாட்டுக்கு அடையாளப்படுத்தின ஜெயலலிதா அவர்களை இழிவா பேசுனா அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவீங்களா? அவங்கள தவறா பேசுனா அதை நீங்க வந்து மன்னிச்சு விட்டுட்டு அது அவருடைய கருத்துன்னு சொல்லிட்டு, இதுவே திமுக தரப்புல இருந்து பேசினா செங்கோட்டையன் அவர்கள் சும்மா இருந்திருப்பாரா? இன்னார வரிஞ்சு கட்டின்னு வந்திருப்பாரா? தாவேக்கால இருந்தா கூட அம்மா பத்தி தப்பா பேசிட்டீங்களேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஏன் வரல? அப்போ ஜெயலலிதா அவர்களை பத்தி தவறா வைகோ அவர்கள் கூட்டணியில இருக்கிறதுனால பேசுனா சகிச்சுட்டு போறாரா? ஏன் போனார், எதுக்கு போனாரு, இதுக்கு விளக்கம் கொடுப்பாரா செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்றதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. சோ வைகோ அவர்களுடைய சமீபத்தினுடைய பேச்சுகள் ஒவ்வொன்றும் உண்மைக்கு முரண்பாடா இருக்கு. சோ ஒரு நிலைப்பாட்டில் அவர் இல்ல, இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. சோ கூட்டணியை இங்க வந்து சிதைச்சிடணும் அப்படின்னு ஒரு ரேஞ்சில் இருக்கிறாரா தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் விசிகா விமர்சிக்கிறாரு, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் விமர்சிக்கிறாரு. இதுல கொடுமை என்ன தெரியுமா, வன்னியரசு சொல்றாரு, எங்களை பத்தி எந்த அளவுக்கு இழிவாக பேசினாலும் வைகோ அவர்களை நாங்கள் நேசிப்போம் அப்படின்றாரு. நீங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்கீங்க? அப்போ மக்களுக்கான அரசியலும் மக்களுக்கான ஒரு உரிமைகளையும் மக்களுக்காக போராடுகிற ஒரு குணத்துல நீங்க கட்சி ஆரம்பிக்கல, ஒவ்வொருத்தரும் சுயநலத்தோட தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. வெட்ட வெளிச்சமா தெரியுதா? சோ வைகோ அவர்கள் உங்களை விமர்சிக்கிறாருங்க. திருமாவளவன் அவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆளும் தரப்புல இருந்தாலும் அதை எதிர்க்கிறாருல, அந்த எதிர்ப்பை நீங்க கொச்சப்படுத்துற அளவுக்கு பேசுறாருல வைகோ அவர்கள். அப்ப உங்களுடைய கண்டனத்தை நீங்க தெரிவிக்க வேண்டாமா? வன்னியரசு அமைச்சரா இருக்கிறதுனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போறாரா? இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற கேள்வி. அப்ப நீங்க யாருக்கான அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க? ஆட்சியாளர்களுக்கு ஏத்தவது போல நீங்க அரசியலை முன்னெடுக்கிறீங்களா, இல்ல மக்களுக்கான அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்களா இப்படின்ற கேள்வி நமக்கு எழ தோணுது. ஆனா ஒன்னே ஒரு விஷயம் தான், சுயநலத்துக்காக ஆட்சியாளர்கள் இங்க மாறிட்டாங்கப்பா, அந்த ஒரு காரணத்துக்காக யாரு முந்தி அடிச்சுன்னு போய் சீட்டு பிடிக்கிற ஒரு போட்டா போட்டியில தான் ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்றாங்க, விமர்சனங்களை கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க.
இன்னைக்கு திமுக ஆளும் தரப்பா இருந்தா இந்த பேச்சுகள் வந்திருக்குமா? அதுதான் கேள்வி. வைகோ அவர்கள் இப்படி மனம் மாறி இரட்டை நிலைப்பாடுல இருந்திருப்பாரா? இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுன்னு பேசுவாரா? இல்ல விசிகாவில இருக்கிற எல்லாருமே இத அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்க முன்வைக்கப்படுது. ஆனாலும் இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. விஜய் அவர்கள் இங்க எல்லாருக்கும் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு குடுத்துட்டாரு. இத தக்க வச்சுக்கொள்ளணும். இதுல இருந்து நம்ம பிசுக்க கூடாது. இந்த வாய்ப்ப நம்ம இழந்துடக் கூடாது. அப்படின்றதுக்காக மட்டும் தான் ஒவ்வொருத்தரும் நகர்வுகள நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்றது தான் எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா விசிகா இந்த வாய்ப்ப நம்ம இழந்துடக் கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்கிறாங்க. மதிமுக திரும்ப அமைச்சரவைக்குள்ள வந்துடணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோ மதிமுகவுடைய நிலைப்பாடு இங்க இரட்டை நிலைப்பாடா இருக்கு. நீங்க எங்களை பத்தி என்ன வேணா விமர்சனம் பண்ணிக்கங்க, எங்களை பத்தி என்ன வேணா சொல்லிக்கங்க, நாங்க உங்களை நேசிக்கிறோம், உங்க மேல அன்பாவே இருப்போம் அப்படின்னு வன்னியரசு அவர்கள் சொல்றாரு. நீங்க ஜெயலலிதா பத்தி தவறா பேசுங்க, ஜெயலலிதாவுடைய ஆட்சியை பத்தி நீங்க தவறா பேசுங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா நான் தாவேக்காவில் அமைச்சரா இருக்கிறேன், நீங்க எங்களுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்றதுனால நான் அமைதியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இங்க செங்கோட்டையன் அவர்களும் காய்களை நகர்த்ததை இங்க பாக்குறோம். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.